குட் மார்னிங் டு எவ்ரிஒன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 11th பிப்ரவரி 2025 அதனுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தைப்பூச திருநாள். எல்லோருக்கும் தைப்பூச நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மேக்ஸிமம் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாம் லீவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நாளேடுகளில் வந்த செய்திகளை நம்ம போட்டித் தேர்வுக்கான அடிப்படையில் பார்க்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரி பார்க்கலாம். பிஎம் ஸ்ரீ திட்டம். இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிறது தான் இதுக்கு எஸ்ஹெச்ஆர்ஐ. தமிழில் இது வந்து பிரதமரின் எழுச்சி பெறும் இந்திய பள்ளிகள் திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்தில் ஒரு 14,500 பள்ளிகளை இந்தியா முழுவதும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். சரிங்களா? அது மட்டும் இல்லை, 2020ஆம் ஆண்டு மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 2020, அதை வந்து இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் கீழ் உள்ள பள்ளிகள் வந்து கடைப்பிடிக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவு தமிழகம் வந்து தேசிய கல்விக் கொள்கை 2020ஐயும் மும்மொழி கொள்கையும் நிராகரிக்கிறது. ஸோ நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ அதனால் கிட்டத்தட்ட இந்த பிஎம் ஸ்ரீ கல்வித்துறைக்கு வழங்கக்கூடிய மானியமான 2,152 கோடிகளை இதை காரணம் காட்டி மத்திய அரசு கொடுக்கல அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து குற்றம் சாட்டுது. சரிங்களா? ஸோ நமக்கு போட்டித் தேர்வில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிரதமரின் எழுச்சி பெறும் இந்திய பள்ளிகள் அப்படிங்கிறது வந்து எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020ஐ அதில் அறிமுகப்படுத்தும் பொருட்டும், அதே மாதிரி அது வந்து 14,500 பள்ளிகள், 14,500க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இந்தியா முழுவதும் அது அமல் செய்யப்படுகிறது. இதுதான் வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, இது வந்து மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது, ஆளுநருக்கு எதிரான வழக்கு தீர்ப்பு ஒத்திவைப்பு. இதை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பின்னணி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட ஒரு 12 மசோதாக்கள் ஆளுநர்கிட்ட, தமிழக ஆளுநர்கிட்ட நிலுவையில் இருக்கு. ஸோ அதன் மீது அவர் வந்து இதுவரைக்கும் முடிவெடுக்கல. ஸோ இதை காரணம் காட்டி 2023ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வந்து ஒரு வழக்கு தொடர்றாங்க. ஆளுநரின் செயல்பாட்டுக்கு எதிராகவும், மசோதாக்கள் மக்களவை, அதாவது வந்து தமிழ்நாட்டு அசெம்பிளியில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் வந்து அவர் வந்து நிலுவையில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க. ஸோ இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த வழக்கில் வந்து மத்திய அரசின் சார்பாக மத்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர், அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்ற வெங்கட் ரமணி இது பண்றாரு. அதே மாதிரி தமிழக அரசின் சார்பில் மூத்த வழக்குரைஞர்கள்லாம் பண்றாங்க. ஸோ அதில் வந்து இதில் வந்து ஒரு 2-3 விதிகள் பற்றி விசாரிக்கிறாங்க. ஒரு விதி என்ன அப்படின்னா, அரசியல் சாசன விதி 111. 111 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மக்களவையால், மாநிலங்களவையால், மத்திய அரசால மத்திய அரசால் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்களை வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் அளிக்கக்கூடிய ஒரு பிரிவு. அது வந்து 111.
ஸோ இதில வந்து அதே பிரிவுக்கு நீங்க அ மாநில அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு வந்து 200. ஸோ அரசமைப்போட 200வது விதியின்படி, ஸோ மசோதாக்களை இப்போ ஒரு தடவ வந்து நம்ம அ அ மாநிலங்களவையில் அதாவது ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அசெம்பிளில நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் வந்து ஆளுநர் வந்து ஒரே ஒரு தடவ திருப்பி அனுப்பலாம். ஆனா மறுபடியும் சட்டப்பேரவை வந்து அந்த மசோதாவ அதே பெரும்பான்மை பலத்தோட நிறைவேற்றப்பட்டு, மாநில சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்டு, மறுபடியும் அது வந்து அ ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டால், ஆளுநர் வந்து கண்டிப்பா அந்த மசோதாக்கு ஒப்புதல் அளிக்கணும் அப்படிங்கிறது அரசமைப்பு விதி எண் 200 சொல்லுது. பட் ஆனா, அ ஆளுநர் வந்து அதை அதை பொருட்படுத்தாம, அத வந்து குடியரசுத் தலைவரோட பார்வைக்கு அனுப்பி வைக்கிறாரு. இதுதான் இந்த வழக்கினுடைய மொத்த சாராம்சம். கூட்டாட்சி தத்துவத்துல ஒரு பாயிண்ட் வரும். அதாவது வந்து ஆளுநர் நியமனம், அதே மாதிரி வந்து ஆளுநருக்கும் அ அ மாநில முதலமைச்சர்களுக்கும் இடையிலான ஒரு ஒரு என்ன சொல்றது? போட்டி. அதனால நிர்வாக சிக்கல் ஏற்படக்கூடியது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க எதுல எடுத்துட்டு போலாம் அப்டின்னா, பிரிலிம்ல கேட்கிறதா இருந்தா இந்த விதிகள் தொடர்பாக கேட்கலாம். 200 ஆர்டிக்கிள் 111 அதே மாரி ஆர்டிக்கிள் 201வது விதி என்ன சொல்லுது அப்டின்னா, ஆளுநரால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும் மசோதா மீது முடிவெடுக்கும் அதிகாரம் வந்து 201ல குடுத்துருக்காங்க. ஒருவேள ஆளுநர் வந்து ஒரு பில்ல வந்து ஒரு மசோதாவ குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறாரு அப்டின்னா, அதற்கு என்ன அதிகாரத்த அவர் பயன்படுத்துவார்னா 201. அவர் ஒப்புதல் குடுக்கணும் அப்டின்னா 200. அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்றார் அப்டின்னா 201. அதே இது ஜனாதிபதி மத்திய அமைச்சரவையால், அதாவது மத்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள 111 அப்படிங்கிறதுக்கு கீழ அவர் வந்து ஒப்புதல் குடுப்பார். சரியா? ஸோ இதுதான் அந்த வழக்கின் சாராம்சம். ஸோ இந்த வழக்கு வந்து இப்போதைக்கு அ ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. தீர்ப்பு குறிப்பிடப்படாமல். சரிங்களா? அ இப்போ அடுத்து வந்து என்னன்னா, அ திங்கட்கிழமையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் வந்து பிப்ரவரி 13ல இருந்து பிரதமர் மோடி வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிரஃப அவர் யுஎஸ் போறதுக்கு முன்னாடி பிரான்ஸ் போறாரு. அங்க பிரான்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. என்ன அப்டின்னா, செவ்வாய்க்கிழமை அதாவது 12ஆம் தேதி செயற்கை நுண்ணறிவுக்கான சர்வதேச மாநாடு அந்த பிரான்ஸ் நாட்டோட அதிபர் இமானுவேல் மேக்ரன் தலைமையில நடக்குது. ஸோ அப்ப சமீபத்தில் செயற்கை நுண்ணறிவுக்கான உலக சர்வதேச மாநாடு நடைபெற்ற இடம் அப்படின்னு கேட்கலாம். பிரான்ஸ். அதுக்கு அந்த மாநாட்டில கலந்து கொண்ட பிரதமர் வந்து அவரு அங்க இருக்க பிரதமர் இமானுவேல் மேக்ரான். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அங்க போற பிரதமர் மோடி வந்து வரலாற்று சிறப்புமிக்க பிரான்ஸ் நகரமான மார்செலில முதல் இந்திய தூதரகத்தை திறந்து வைக்கிறார். அப்போ வரலாற்று சிறப்புமிக்க பிரான்ஸ் நகரமான எந்த நகரத்தில் ரீசென்ட்டா வந்து இந்தியா முதல் தூதரகத்தை திறந்தது பிரான்ஸ்ல அப்படின்னா, மார்செலி அது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ முதல் பக்கத்துல இதுதான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்தது போலாம். இப்போ ஜனவரி பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அப்படின்னா, தேசிய குடற்புழு நீக்க தினம். அந்த தேசிய குடற்புழு நீக்க தினத்தை ஒட்டி, அதாவது வந்து 19 வயது வரை உள்ள அனைவருக்கும், 20 வயதிலிருந்து 30 வரைக்குள்ள பெண்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 2,50 கோடி பேருக்கு வந்து, அவங்களுக்கெல்லாம் பயன்படக்கூடிய வகையில குடற்புழு நீக்க மாத்திரை வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா, அல்பென்டாசோல். ஸோ குடற்புழு நீக்க மாத்திரையோட பேரு கேட்கலாம். அதுக்கு பேரு அல்பென்டாசோல். ஸோ அந்த மாத்திரை வந்து 2,50 கோடி பேருக்கு குடுத்துருக்காங்க. அது குடற்புழு நீக்க
தினத்தை தேசிய குடற்புழு நீக்க தினத்தை ஒட்டி. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ அடுத்த பேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த வள்ளலார் வசித்த இல்லத்தில் அன்னதானம் அதுக்கு கீழ இங்க பார்த்தீங்கன்னா, அருட்பிரகாச வள்ளலார், அதாவது அருட்பிரகாச வள்ளலார் நம்ம யார சொல்றோம் அப்படின்னா, ராமலிங்க அடிகளார். அந்த ராமலிங்க அடிகளார் என்னும் அருட்பிரகாச வள்ளலார் பிறந்த அக்டோபர் 5ஆம் தேதிய ஒவ்வொரு ஆண்டும் வந்து தனி பெருங்கருணை நாள் அப்படின்னு கடைக்கப்படும் அப்படிங்கிறது தமிழக அரசு அறிவிட்டிருக்கு. ஸோ அப்ப யாருடைய பிறந்த நாள், எந்த நாள், எப்படி அழைக்கப்படுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அருட்பிரகாச வள்ளலார் என்னும் ராமலிங்க அடிகளுடைய பிறந்த நாள் அக்டோபர் 5 என்ன நாளா அனுசரிக்கப்படுது அப்படின்னா, தனிப்பெருங்கருணை நாள் அப்படிங்கிறத அனுசரிக்கப்படுது. ஸோ அப்ப வள்ளலார் அப்படிங்கிறத பத்தி ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, தமிழ்ல வந்து ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்தது கேரம் உலக சாம்பியன். நம்ம எல்லாருமே வந்து கிரிக்கெட்ட ஃபோக்கஸ் பண்றோம். மத்த சில ஃபுட்பால். ஆனா இந்த கேரம்ல நம்ம கேரமோட உலக சாம்பியன் பட்டத்த ஹசீமா எம் பாஷா அப்படின்னு ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ கேரம் உலக சாம்பியன் யாரு அப்படின்னா, ஹசீமா எம் பாஷா. ஸோ அவங்கள வந்து ஆளுநர் நேரா கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஹசீனா எம் பாஷா உலக கேரம் சாம்பியன். அடுத்து உலகத்துல இருக்கக்கூடிய சர்வதேச மருத்துவக் கல்லூரிகள்ல தலைசிறந்த மருத்துவக் கல்லூரிகள வந்து கௌரவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய சிஇஓ வேர்ல்ட் அப்படிங்கிற இதழ்ல வந்து சிறந்து விளங்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவக் கல்லூரிகள தரவரிசைப்படுத்துறாங்க. அந்த வகையில 2024ஆம் ஆண்டு முதல் இடம் பெற்றிருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 99.6 மதிப்பெண்களோட யார் இடம் பெற்றிருக்கா அப்படின்னா, ஹார்வர்ட் மருத்துவ கல்வி நிறுவனம். சரியா? அடுத்து இந்தியால அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 22வது இடம். அது யாரு அப்படின்னா, 86.6 மதிப்பெண்களோட தில்லி எய்ம்ஸ் கல்வி நிறுவனம். அடுத்து 37வது இடத்துல பூனேயில் உள்ள ஆயுதப்படை மருத்துவக் கல்லூரி. 46வது இடத்துல வேலூர் சிஎம்சி இருக்கு. 55வது இடத்துல பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி இருக்கு. இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 60வது இடத்துல எம்எம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 78.77 மதிப்பெண்களோட இடம் பெற்றிருக்கு. சரிங்களா? ஸோ இது சர்வதேச உலகின் தலைசிறந்த மருத்துவ கல்லூரிகள அந்த இதழ்ல குடுக்கப்பெற்ற அது ஒரு சில கிரைட்டீரியா வச்சு இத வந்து அவங்க பண்றாங்க. சரிங்களா? ஸோ மேபி ரேங்கிங் கேட்காட்டாலும் ஜஸ்ட் எந்த காலேஜ் தலைசிறந்த கல்லூரி அப்படிங்கிறதையாவது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரியா? இப்ப போன மெயின்ஸ்ல கூட என்ன கேட்டாங்க அப்படின்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே. இப்போ அடுத்து வந்து மருத்துவத்தின் முன்னோடி யுனானி. ஸோ உலக யுனானி தினம், அதாவது வந்து இந்தியால யுனானி முறைய மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் வந்து அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவர் ஹக்கீம் அஜ்மல் கான். சரியா? இந்த இந்த மருத்துவர் ஹக்கீம் அஜ்மல் கான் அப்படிங்கிறவர சிறப்பிக்கும் பொருட்டு, அவருடைய பிறந்த நாள வந்து ஒவ்வொரு ஆண்டும் யுனானி தினம், உலக யுனானி தினமா கொண்டாடுறாங்க. சரியா? ஸோ இவர் வந்து சுதந்திர போராட்டத்தில கூட கலந்திருக்காரு. இந்து, முஸ்லீம் ஒற்றுமைக்கு வந்து மத நல்லிணக்கத்தை பேணும் பொருட்டு அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அமைந்திருக்காரு. இந்து மகா சமைக்கு கூட்டத்தில ஒரு முஸ்லீம் தலைமை தாங்கியிருக்காரு. ஸோ இவர் வந்து இவருடைய முயற்சியை கௌரவிக்கும் வகையில ஆயுஷ் அமைச்சகம். இந்த ஆயுஷ் அமைச்சகம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவ முறைகளை, அதாவது வந்து ஆயுர்வேதம், ஆயுஷ்ன்ற ஸ்பெல்லிங் பாருங்க. AYUSH ஆயுர்வேதம், யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இதெல்லாம் சேர்த்து முதல் எழுத்த மட்டும் எடுத்து ஆயுஷ் அப்படின்னு
வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆயுஷ் அமைச்சகம் வந்து இவருடைய பிறந்த நாள வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து யுனானி தினம், உலக யுனானி தினமா கொண்டாடுறாங்க. எப்ப கொண்டாட ஆரம்பிச்சாங்கன்னா 2017. ஸோ 2017ஆம் ஆண்டிலிருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இது 9வது யுனானி தினம். சரியா? ஸோ யாருடைய பொருட்டு நம்ம இத வந்து கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எந்த அமைச்சகம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆயுஷ் அமைச்சகம். யாரோட அப்படின்னா, மருத்துவர் ஹக்கீம் அஜ்மல். ஏன்னா, அவர் தான் இந்தியால யுனானி முறைய மக்களிடம் கொண்டு சேர்க்க அரும்பாடுபட்டவர். ஸோ அவர் வந்து முதல்ல இதை எப்ப பண்ணாங்கன்னா 2017. சரியா? கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும் இது. சரி, ஓகே. இப்போ அடுத்து 14 கோடி பேருக்கு உணவு பாதுகாப்பு உரிமை பாதிப்பு. 2013ஆம் ஆண்டு அப்ப இருந்தக்கூட மத்திய அரசால தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. அதாவது வந்து நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து உணவையும், ஊட்டச்சத்தையும் உறுதி செய்யும் பொருட்டு. அந்த வார்த்தை முக்கியம். அதாவது வந்து மக்களிடம் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனா ஒவ்வொரு நம்ம சுதந்திரம் வாங்குனதுலருந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒருக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றிருக்கு. அப்படி பார்த்தா 2011, 2021ல பண்ணியிருக்கணும். ஆனா இப்பவும் வந்து இந்த சட்டம் எப்படி அமல்படுத்தப்படுது அப்படின்னா, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் அடையாளம் கண்டு அமல்படுத்தப்படுது. அதனால கிட்டத்தட்ட பயனாளிகள்ல ஒரு 14 கோடி பேர் விடுபடுறாங்க. அவங்களுக்கு இந்த உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறல்ல. அதனால ரொம்ப சீக்கிரமா இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தின் முழுமையாக பயனடையும் வரையில மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு மாநிலங்களவையில காங்கிரஸ் எம்பி சோனியா காந்தி, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் வந்து பேசியிருக்காங்க. சரியா? ஓகே. இப்போ அடுத்து வந்து ஜன்தன் வங்கி கணக்குகள். இந்தியால எல்லோருக்கும் வங்கி சேவை கிடைக்கணும் அப்படிங்கிறதை நோக்கமாக கொண்டு 2014ஆம் ஆண்டு பிரதமரால் மத்திய அரசால் தொடங்கப்பட்டதான் இந்த ஜன்தன் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜன்தன் யோஜனா. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிதி பயன்பாடு எல்லோரையும் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். எல்லோருக்கும் வங்கி சேவை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதா இந்த திட்டத்தோட நோக்கம். இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள்ல, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட நாட்டுல ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் பீப்புள், ஒரு 55 கோடி பேருக்கு அந்த வங்கி கணக்குகள் போயிருக்கு அப்படின்னு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பிரதமரோட ஆயுள் காப்பீட்டு திட்டம், ஜீவன் ஜோதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டத்திலையும் 22 கோடி பயன்பெற்றிருக்காங்க. இன்னொன்று வந்து விபத்து காப்பீடு ஒன்று இருக்கு. ஜீவன் ஜோதி அப்படிங்கிறது ஆயுள் காப்பீடு. சுரக்ஷா பீமா விபத்து காப்பீட்டு திட்டத்தில் கிட்டத்தட்ட 50 கோடி பேர் இணைந்து பயன்பெற்றிருக்கார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதே மாதிரி ஓய்வூதிய திட்டம் இருக்கு. அட்டல் ஓய்வூதிய திட்டம். அந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7.5 கோடி பேர். பெண்களையும் ஒரு 3.5 கோடி பேர் பெண்களும் அதில் இது படுத்திருக்காங்க. அதனால அது வந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் அவருடைய வாழ்வாதாரத்திற்கும் ஒரு பங்கா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுல என்னன்னா, ஜன்தன் திட்டம் 2014ல ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு நிதி சேவை, வங்கி கணக்கு, அடுத்து வந்து ஆயுள் காப்பீடு, இன்னொன்னு விபத்து காப்பீடு. ஆயுள் காப்பீடு அப்படின்னா பிரதமரோட ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டம். அதே மாதிரி விபத்து காப்பீடு அப்படின்னா சுரக்ஷா பீமா விபத்து காப்பீட்டு திட்டம். அதே மாதிரி ஓய்வூதிய திட்டம் அப்படின்னா அட்டல் ஓய்வூதிய திட்டம். இந்த மாதிரி திட்டங்கள்லாம் முக்கியமா கண்டிப்பா இதுல சில விஷயங்கள் தெரிஞ்சே இருக்கணும். திட்டங்களை பொறுத்தளவுக்கு எந்த ஆண்டு, திட்டத்தினுடைய முழு பேரு, அதனுடைய நோக்கம், இந்த 3 கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த மத்திய அரசா மாநில அரசான்னு தெரிஞ்சுக்கணும். எந்த அமைச்சகத்தால அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஒரு 4-5 விஷயங்கள் அப்படிங்கிறது எந்த திட்டத்திற்கும் முக்கியம். இது உங்களுக்கு பிரிலிமினரிக்கு மட்டும் கிடையாது, மெயின்ஸுக்கும் இது ரொம்ப முக்கியமா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கேதர் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா?
2027ஆம் ஆண்டுக்குள் யானைக்கால் நோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா சொல்லியிருக்காரு. அதாவது லிம்பாட்டிக் பைலோரியாசிசு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்எஃப் அப்படிங்கிற யானைக்கால் நோய் வந்து இந்தியாவில் அதிகம் இருக்கு. ஸோ அதனால அதை வந்து 2027க்குள்ள இதை வந்து முற்றிலுமாக இந்தியாவை விட்டு நீக்கி யானைக்கால் நோய் இல்லாத இந்தியாவாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யானைக்கால் நோய் உருவாக்குறதுக்கு முக்கியமான இது வந்து ஒரு ஒட்டுண்ணி. அந்த ஒட்டுண்ணி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோய் வந்து ஃபைலேரியா நுண்புழுவால ஏற்படுது. ஃபைலேரியா சரியா? ஸோ அதனால தான் இதுக்கு பேரு லிம்பாட்டிக் ஃபைலேரியாசிசு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது வந்து நுண்ணிய ஒட்டுண்ணி புழுக்கள், கொசுக்கள் மூலமாக மனிதர்களுக்கு பரவுது. முக்கியமா இது வந்து வெப்பமண்டல காலநிலைகள்ல தான் ரொம்ப அதிகமா பரவுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நோய் அதை எப்பக்குள்ள ஒழிக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு சில நோய்களை கொடுத்து இதை எந்த ஆண்டுக்குள்ள ஒழிக்கணும்னு இந்தியா மத்திய அரசு வந்து டார்கெட் வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டுறாங்க. அந்த ஒரு சில டிசீஸ் கொடுத்து. ஸோ அப்ப யானைக்கால் நோய் அப்படின்னா எந்த ஆண்டுக்குள்ள ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க 2027. ஸோ அதுக்குரிய அந்த அந்த பேர் வந்து லிம்பாட்டிக் பைலோரியாசிஸ். ஸோ அது வந்து இந்த நோய் எப்படி பரவுது அப்படின்னா பைலேரியா நுண்புழுவால ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே. இப்போ அடுத்தது உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக மாறும் அமெரிக்கா. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் கிரீன்லாந்து, பனாமா பகுதிகளை நம்ம கையகப்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கிரீன்லாந்து எங்க இருக்கு அப்படின்னா டென்மார்க்குக்கு சொந்தமான ஒரு தீவுங்க அது. அது வந்து 1979ல அவருக்கு ஒரு அட்டானமி கொடுத்தாங்க. பட் இன்னும் டென்மார்க்கோட இறையாண்மைக்கு உட்பட்டு தான் அந்த அட்டானமி கொடுத்திருக்காங்க. சரியா? இது வந்து உலகிலேயே மிகப்பெரிய தீவு. இது வந்து அட்லாண்டிக், ஆர்க்டிக் பெருங்கடலுக்கு இடையே இருக்கக்கூடிய தீவு. அதனால தான் அதனுடைய அந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உலக வல்லரசுக்கு வந்து அது ஒரு உறுத்தலா வளங்கள் நிறைந்த இடம்ங்கிறதுனால அதை வந்து சீனா, அமெரிக்கா அவங்கெல்லாம் அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி காசால இருக்க மக்களை எல்லாம் அரபு நாடுகளுக்கு இது பண்ணிட்டு காசா வந்து அமெரிக்கா தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால எப்பவுமே உலக அமைதிக்கு பாதுகாவலன் அப்படின்னு தன்னை உலகெங்கும் பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய இந்த அமெரிக்கா வந்து இப்போ வந்து உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லி மியூனிக் பாதுகாப்பு மாநாடு. இந்த மியூனிக் பாதுகாப்பு மாநாடு வந்து 1963 இருந்து ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு இருக்கு. இந்த அமைப்புல வந்து உலக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பங்கெடுத்துட்டு உலக அமைதிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது இந்த மாதிரி உலகத்திற்கே பாதுகாவலன் அப்படின்னு தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய அமெரிக்கா அன்னைக்கு இப்போ வந்து உலக அமைதிக்கு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கறதுனால உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக அமைகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை அங்க நடந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து சரி, ஓகே. இன்னைக்கு நாளேடுகள்ல இவ்வளவுதான். இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணே ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, இந்த 2 பேரோட இந்த மெயின்ஸ்ல கூட எந்த இன்டர்நேஷனல் இருந்தாலும் சரி, நேஷனல் கேம்ஸா இருந்தாலும் சரி, இந்த பர்ட்டிகுலர் போட்டியாளர் வந்து எந்த வந்து போட்டிகள்ல அவர் கலந்துக்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த கேம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ மலேசியாவில் ரீசெண்டா நடைபெற்ற 19 வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கான உலகக் கோப்பையில இந்திய அணி கோப்பையை வெல்வதற்காக தமிழ்நாட்டு வீராங்கனை கமலினி துணை புரிந்தார். அப்ப இந்த கமலினி அப்படிங்கிறதுக்கு நேரா உங்களுக்கு பொறுத்துக்களை கேட்டா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அவங்க கிரிக்கெட் கேம்ல இருக்கவங்க அப்படின்னு தெரியணும். ஸோ அவங்க வந்து ரீசெண்டா மலேசியா நடைபெற்ற 19
போட்டியில வந்து இந்தியா கோப்பைய வாங்குறதுக்கு அவங்களுடைய பங்களிப்ப செஞ்சிருக்காங்க. அதே மாரி உலகக்கோப்பை கோகோ போட்டியில இந்தியா வென்றிருக்கு. அதுக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுப்ர சுப்பிரமணி அப்படிங்கிறவரு பங்கெடுத்திருக்காரு. அப்ப சுப்பிரமணி அப்படின்னா கோகோ போட்டி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்கள வந்து கௌரவிக்கும் வகையில இருக்கக்கூடிய அதனால இ இ நம்ம தமிழக அரசின் சார்புல அவங்களுக்கு வந்து பதக்கங்களும், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக அவங்களுக்கு வந்து பாராட்டு கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான். நமக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல உலகக்கோப்பை அதாவது நம்ம 2 விஷயம் 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். 1 கமலினி அப்டின்னா நமக்கு கிரிக்கெட் தெரிஞ்சுக்கணும். சுப்பிரமணி அப்டின்னா கோகோ தெரிஞ்சுக்கணும். அதே மாரி நம்ம கோகோ போட்டியில உலகக்கோப்பை போட்டியில நம்ம வென்றிருக்கோம் அப்டின்னு தெரியணும். அதே மாரி சர்வதேசத்தில் நடைபெற்ற அண்டர் 19 19க்கு மேற்பட்ட மகளிருக்கான போட்டியில நம்ம தான் சாம்பியன். இந்த 3, 4 விஷயங்கள் நம்ம இதுல தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேம்ஸ்ல இருந்து விளையாட்டு போட்டிகள் ரிலேட்டடா 1 கேள்வி, 2 கேள்வி வருது. சரிங்களா? முக்கியமான விஷயங்கள். அதுலயும் யாரு எந்த போட்டிகள்ல, எந்த கேம்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்த நாளேடுகள்ல இவ்வளோ தான் இருக்கு. மறுபடியும் நாளைக்கு நம்ம நாளைய நாளேடுகள் பார்க்கும்போது சந்திக்கலாம். நன்றி, நன்றி. தேங்க் யூ ஃபார் யுவர் டைம்ங்க. ஹேவ் அ குட் டே அஹெட்.